வீட்டுல இருந்து அப்படியே பவுடர் போடும்போது எப்பா போயிட்டு இதை மட்டும் சொல்லிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னதை வந்து இங்க பண்ணு த்ரிஷா வந்து ட்விட்டர்ல போட்டு தீட்டு த்ரிஷா கையில வீடியோ தனியா போடு பிரச்சனை இல்லை. எங்களை பத்தி பேசுறது நீங்க என்ன கேள்வி வேணா கேளுங்க. ஆனா அதெல்லாம் பார்த்து படிக்காம கேளுங்க. உள்ளத்துல இருந்து கேளுங்க. தப்பே கிடையாது. மக்கள் பிரச்சனையை கேட்கறவங்க எதுக்கு சார்? நான் என்ன கேட்கிறேன், ஒரு எக்ஸாமுக்கு படிக்க போறான்ல, அந்த எக்ஸாம் படிக்க போறவங்க கூட நாளைக்கு என்ன எக்ஸாம்ன்றது முன்னால் உட்காந்து படிப்பான். படிச்சுட்டு அதுல இருந்து கேள்வி கேட்பாங்க, பதில சொல்லணும்னு போவான். இப்ப நேத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா வேளாண் துறை பட்ஜெட்டை அறிவிச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஆட்சியில என்ன பண்ணோம், இவங்க ஆட்சியில வந்து என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அப்படின்றத ஒரு ஹோம்ஒர்க் பண்ணாம அங்க வந்து பேப்பரை கொடுக்குறாங்க. பார்த்து 50 70 பின்னாடி கேட்கறாருனாக்கா அந்த அளவுக்கு தத்திய உலகத்துல யாரா பார்த்துருப்பீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. இல்ல நமக்கு எப்படி தோணுது, அதாவது உங்களை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து சட்டசபையில உட்கார வைக்கிறாங்க. நீங்க மக்கள் பிரச்சனையை கேட்பீங்க, எதிர்கட்சியா இருந்து நீங்க அந்த வேலையை ஒழுங்கா செய்வீங்கன்னாக்கா எவனோ ஒருத்தன் கொத்தையா ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்துட்றான். அதை பிரட்டி 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 பார்க்குறாப்புல ஒன்றும் தெரியல. அதை வேற பார்த்தீங்கன்னாக்கா பேப்பரை பார்த்து தான் படிக்கிறீங்க. அதை அப்படி கொஞ்சம் மேலே வச்சு படிச்சா கூட பரவாயில்ல. கீழே கீழே பார்க்கறதால எங்களுக்கு கூட கீழே முட்டி போட்டுருக்கானோன்ற மாதிரி தோணுது எங்களுக்கு. அதனால தயவு செஞ்சு மேலே வச்சு படிங்க, தப்பே கிடையாது. நீங்கள் அதை பார்த்து படிக்கிறது ஒரு மாதிரி இருக்கு, வேணாம் அது தயவு செஞ்சு. இன்னொன்று, உங்களை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது எதுக்காக அப்படின்னாக்கா நீங்க மக்கள் பிரச்சனைகளை கேட்பீங்க அப்படின்றதுக்காக. அந்த மக்கள் பிரச்சனைகளை கேட்கணும்னாக்கா உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அதனால தயவுசெஞ்சு எங்க முதலமைச்சர் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் பேப்பர் எல்லாம் படிச்சாதான் அறிவு என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் படிங்க, கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. உங்க ஆட்சியில நீங்க என்னென்ன திருட்டு வேலை பண்ணீங்க, இந்த ஆட்சியில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது, என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க, இந்த 60 நாள் 80 நாள் என்னென்ன விஷயங்களை நம்ம முதலமைச்சர் செஞ்சிருக்காரு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுங்க. சும்மா வீட்டுல இருந்து அப்படியே பவுடர் போடும்போது எப்பா போயிட்டு இதை மட்டும் சொல்லிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னதை வந்து இங்க வந்து ஒப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். வேற ஒண்ணும் இல்ல. சாட்டை துறைமுகன் வந்துட்டு த்ரிஷாவை பத்தி பேசல இந்த ஆட்சியில் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சிம்பிள், ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க த்ரிஷா யாரு? முதல்ல த்ரிஷா ஒரு நடிகை. த்ரிஷா ஒரு நடிகை அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்கா விஜயலட்சுமியும் ஒரு நடிகை. அதாவது இவங்க அண்ணன் வந்து பொண்டாட்டின் ரீல்ஸ்லாம் பண்ணார் இல்லையா, சீமான் அண்ணன், அவங்களும் ஒரு நடிகை. ஸோ எல்லாருமே ஒரு நடிகை. இப்போ நான் சும்மா இருக்கும்போது சீமானை எனக்கு திட்டணும்னு தோணுச்சுனாக்கா நான் சீமானை பற்றி பேசணும், சீமான் மேலே கருத்தியெல்லாம் நான் விமர்சனம் வைக்கணும். விஜயலட்சுமி பற்றி பேசுறது எவ்வளோ ஒரு தவறு யோசிச்சு பாருங்க. நீங்கள் எதுக்காக த்ரிஷாவை இழுக்கணும்? த்ரிஷாவை இழுக்கிறதால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீ இப்போ உன் வீட்டில் உட்காந்துக்கோ, த்ரிஷாக்கு நீ போய் டெக்ஸ்ட் பண்ணு, த்ரிஷாவை வந்து ட்விட்டரில் போட்டு தீட்டு, த்ரிஷா கையில் வீடியோ தனியாக போடு, பிரச்சனை இல்லை. எங்களை பற்றி பேசுறதுக்கு ஒரு மேடையை போட்டு அங்கே ஏன்டா த்ரிஷாவை பற்றி பேசுகிறா? அப்போ எங்களை கலாய்க்கிற மாதிரி தானே இருக்கு. சிம்பிள், வேற ஒண்ணுமே இல்லை. ரெண்டாவது, இந்த கைது வந்து த்ரிஷாவுக்கானது கிடையாது. திரும்ப நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க முதலமைச்சரை அந்த மேடையில இழிவுபடுத்துற மாதிரி பேசுறீங்க த்ரிஷாவோட ஒப்பிட்டு. எங்க முதலமைச்சரை ஏன் நீங்க அப்படி இழிவா பேசுறீங்கிறதுக்கான கைது தான் இது, வேற ஒண்ணுமே கிடையாது. இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல த்ரிஷான்ற வார்த்தையை சொல்லாம விஜயலட்சுமின்னு சொல்லியிருந்தாலும் சரி, பாத்திமா பாபுன்னு சொல்லியிருந்தாலும் சரி, நிவேதா பெத்ராஜ் சொல்லியிருந்தாலும் சரி, நயன்தாரான்னு சொல்லியிருந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த கைது நடந்திருக்கும். போராட்டத்துல டிஎம்கே ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களே சொல்லிட்டு சொல்றேன், 200 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வர ஆட்களுக்கு அவ்வளவுதான் இருக்கும் அறிவு. அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு வாப்பா மாதிரி போராட்டம் பண்றாங்களா, ஓ போராட்டமா, சரி ஓகே, உடனே திமுக ஒழிக்கணுன்றதான் போராட்டமா இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப போன ஆட்சி இவங்களுக்கு இப்போ இதுக்கு முன்னாடி போராட்டம் பண்ண என்ன பண்ணுவாங்கன்னாக்கா எதிர்கட்சி ஆட்கள் போராட்டம் பண்ணுவாங்க, திமுக ஒழிக, ஸ்டாலின் ஒழிகன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா திமுக ஒழிக்கின்றானுங்க, அண்ணன் உதயநிதியை ஒழிக்கின்றானுங்க. இவனுக்கு ஒன்றும் தெரியாது. இவனுக்கு 200 ரூபாய் கொடுத்து கூட்டு வர்றாங்க, அவ்வளவுதான் அறிவு இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. உதயநிதி வந்துட்டு டிஎம்கே ஆளுங்கெல்லாம் பார்த்து உள்ள போட்டுட்டு இருக்காங்க, ஏடிஎம்கே ஆளுங்க வந்து சொல்றாரு. ஏடிஎம்கே ஆட்கள் யாராவது ஒருத்தர் விமர்சிச்சு நீங்க பாத்திருக்கீங்களா? இந்த அளவுக்கு கேவலமா தரக்குறைவா விமர்சிச்சு பாத்திருக்கீங்களா? நீங்க ஒண்ணுமே இல்லை. அதாவது பர்ச்சேஸ் பண்றோம், இவங்களை கைது பண்றோம்னாக்கா சும்மா கைது பண்றோமா? நீங்களா தியாகிகளா? நீங்க நான் கேட்கறேன், உங்களை கைது பண்றதுக்கு சும்மா முதுகெலும்பு உடைச்சிருவேன், பூட்டி போடுறா எலும்பு உடைச்சிருவேன்டான்னு கேட்டாக்கா மூடிட்டு உட்காந்துருக்கணும். ஒரு முதலமைச்சர் நீ அப்படி பேசுவனி 1.5 கோடி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, 1,70,00,000 மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த முதல்வரை வந்து நீ முதுகெலும்பு உடைச்சிருவேன்னு கேட்டாக்கா அவனை விட்டுட்டு சும்மா உட்காந்துருப்பாங்களா? நீங்க ஒருமையில பேசினா விட்டுட்டு உட்காந்துருப்பாங்களா? கண்டிப்பா கைது பண்ணதான் செய்வோம். அதுக்கு சூவையும் மூவையும் மூடிட்டு உட்காரணும். நீங்க வாய் கொழுப்புல பேசிடுவீங்க, அப்புறம் கைது பண்ணாங்கன்னா நிர்வாகம் பொறுப்பு இல்ல ராஜா. பாத்தீங்கன்னா இப்ப ரீஎலெக்ஷன் வரும் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த தடவை கண்டிப்பா நாங்க தான் அப்படி இருந்துமே 7 கோடி பேருக்கு மேல சரி கோடிக்கணக்கான பேர் பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிருக்காங்க டிவிக்கு. அவங்களே இன்னும் திட்டிட்டு தான் இருக்காரு. இப்ப அதே இடத்துல போய் மறுபடியும் நின்னாலுமே அவங்கதான் ஒரு சிலர் சப்போர்ட் பண்ணுவோம். அவங்களே திட்டுறப்ப மறுபடியும் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? அது சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்றது சீமானுக்கும் தெரியுமே. அதாவது இப்போ விஜய் அவர்களை எப்படி வந்து இவ்வளவு இடத்துல ஓப்பனா சொல்லணும்னா, விஜய் அவர்களுக்கு, அதாவது தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, அந்த ஃபேன்ஸ் ஓட்டு போடுவாங்க, பெண்களோட ஓட்டு இருக்கு, எல்லாமே கரெக்ட் தான். ஆனா இங்க பெரும்பாலுமான திமுக ஓட்டு போடக்கூடியவங்க, அதிமுக ஓட்டு போடக்கூடியவங்க, நாம் தமிழர் ஓட்டு போட